யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர்ஜே கிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். கார் மற்றும் பைக் நம்பர் பிளேட்டில் இந்த எண்களை தவிர்க்கவும். அது எந்தெந்த எண்கள்? மோஸ்ட்லி நீங்கள் அந்த 4 டிஜிட் நம்பர் கூட்டிகிட்டு வரும்போது 8, 7, 4 நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக பாதிப்பை தான் கொடுக்கும். நான் சொல்கிறது டோட்டல் நம்பர்ஸ், அந்த 4 டிஜிட் கூட்டி வரக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் 4, 8, 7. சரி, 2ஆம் நம்பர் வரலாமா சார் அப்படின்னா அதுவும் சில நேரங்களில் வரக்கூடாது. சிலருக்கு 2ஆம் நம்பரும் செட் ஆகாது. சார் 3ஆம் நம்பர் வரலாமா? சிலருக்கு 3ஆம் நம்பரும் செட் ஆகாது. அது யாருக்கு அப்படின்றது உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 19 இது 3 லக்கு 6 லக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ அவங்கவுங்க என்ன தேதியில் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய விதியன் என்ன, சூட்சும நம்பர் என்ன, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். அப்படி கால்குலேஷன் பண்ணி சரியான லக்கான நம்பர் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணால், ஓகே இவருக்கு இந்த லக்கான நம்பர் தான், அப்போ இது தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சரியான நம்பரை பரிந்துரைப்பேன். சார் இப்போது உங்களுடைய நம்பர் பிளேட்டில் என்ன நம்பர் வரக்கூடாதுன்றது உறுதியாக சொல்ல முடியும்னா 7, 4, 8 வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ 2ஆம் நம்பரில் 38ஆம் நம்பர் கண்டிப்பாக எந்த நம்பருக்கு, யாருக்கும் 2ல் பிறந்தவங்களுக்கு கூட வரக்கூடாது. ஏன்னா ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். 44 டோட்டல் நம்பர் 44 ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். டோட்டல் நம்பர் 26 ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். 17ஆம் நம்பர் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். 13ஆம் நம்பர் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். 8ஆம் நம்பர் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். இப்படி நம்பர் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய ஆக்சிடெண்ட் நம்பரில் இருக்குது. கார் நம்பர், வெஹிக்கிள், 2 வீலர் நம்பர், லாரி நம்பர், டிராக்டர் நம்பர், வேன் நம்பர், இப்படி வெஹிக்கிள்ஸ் நம்பர்ஸ் வந்து அன்லக்கியான நம்பர்ஸ் நிறைய இருக்குது. சார் ஒரே ஒரு கேள்வி, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சார் கார் ஓட்டுறவனை பொறுத்து தான் சார் ஆக்சிடெண்ட்டும், ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஆகிறதெல்லாம் ஓட்டுறவனை வச்சு தானே சார். அதுக்கும் நம்பருக்கு என்ன சார் சம்பந்தம்? புரியுதுங்களா? இது ஒரு கேள்வி, சரியான கேள்வி தானே, இது புத்திசாலித்தனமான கேள்வி தானே. நிச்சயமாங்க, நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே நம்ம கரெக்டாக இருப்போம் இல்லைங்களா? இங்கே ஒரு உண்மையான விந்தை ஒளிஞ்சிருக்கிறது. நம்மளுடைய மைண்ட் எப்பவும் சரியான பாசிட்டிவ் மைண்டில் இருந்தால் நம்ம சரியான முறையில் ஓடிட்டு போயிட்டே இருப்போம். நெகட்டிவான தன்மை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆக்சிடெண்ட் உருவாகும். ஆக்சிடெண்ட் என்பது நொடி பொழுதில் நடக்கிற ஒரு சம்பவம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்ட்ரோல், அந்த வண்டியோட கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். அப்போ அந்த பாசிட்டிவான இடம் எங்கே? இடம் பாசிட்டிவ்க்குரிய இடம் எங்கே? அது காருக்கு முக்கியமான ஹார்ட் எது? நம்பர். ஜீவன் அப்படின்றது, காரோட ஜீவன் என்பது எது? நம்பர். கார் நம்பர். காரெல்லாம் ஒன்று தான், ஆனால் கார் நம்பர் தான் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த கார் நம்பர், லக்கான கார் நம்பர் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும். நல்லா தான் இருப்போம், நம்ம சந்தோஷமாக பயணிச்சிட்ருப்போம். ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடக்காது. புதுசாக தான் சார் வண்டி வாங்கியிருக்கோம் சார், எனக்கு பயமாக இருக்குது சார். நல்லாவே நீங்கள் ஓட்டிட்டு போகலாம், ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். 20 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், எனக்கெல்லாம் நடக்கவே ஒன்றுமே நடக்காது, நான் எப்படி வேணாலும் போவேன் அப்படின்னா நெகட்டிவான நம்பர் வச்சா சில நேரங்களில் அந்த நெகட்டிவ் வந்து உங்களை ஆளும். உங்களை ஆள ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு மனசஞ்சலத்தோட ஏதோ ஒரு பிரச்சனை ஓட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓட்டுறவங்க கையில் தான் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு கிரக சக்தி, ஒரு நெகட்டிவ் தன்மை நம்மளை ஆளும் பொழுது நம்ம ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குவோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது உங்கள் கார் நம்பர் லக்கான கார் நம்பராக, வெஹிக்கிள் நம்பர் லக்கான வெஹிக்கிள் நம்பராக வச்சுக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல நம்பரை உங்களுக்கு தேர்வு செய்து தர தயாராக இருக்கேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.